வெல்கம் டு அன்பு ஓவியம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பிகாச்சு அப்படின்னு ஸ்டூடெண்ட் சின்ன பசங்க லைக் பண்ணுறது அதை தான் வரைய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டுக்கு இங்கே கொஞ்சம் சாய்வாக இருக்க மாதிரி கொஞ்சம் சாஞ்ச மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு ஓவல் தான், ஒரு ஓவல் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஓவல் ஹெட் ஃபார் ஹெட்டு. கைக்கு லைட்டாக கர்வு இங்கே கை தூக்கி வச்சிருக்க மாதிரி இங்கே ஒன்று, இங்கே ஒரு கர்வு. இந்த நுனியில் இப்படி அதே இந்த பக்கமும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி லேசாக ஒரு கர்வு. இந்த பக்கம் இதே அளவு, இது எப்படி விடுத்து இருக்கு இதே அளவு விடுத்து நுனியில் இப்படி பாடியை இங்கே ஸ்டார்ட் பண்ணி லேசாக ஒரு லேசாக உள்பக்கம் வளைஞ்ச மாதிரி இங்கே அதுதான் லேசாக பெண்டு. இங்கே அந்த ட்ரெஸ்ஸுக்கு வெளிப்பக்கம் வந்துட்டு உள்பக்கம் போயிட்டு மறுபடியும் வெளிப்பக்கம் கீழே லேசாக ஒரு டேப்பர் லைன், இங்கே ஒரு டேப்பர் லைன், அப்படியே இது ஜாயின் பண்ணி இதே மேலே உள்ள மாதிரி ஆசிட்டிஸ். காலுக்கு இங்கேருந்து அதே மாதிரி இன்னொரு கால் இங்கேருந்து பின்னாடி இங்கே ஹெட்டுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி முயல் காது மாதிரி இங்கே பிளாக் வரும். அதே மாதிரி இன்னொரு காது இங்கேருந்து இங்கே மடங்குது. இங்கே மடங்கி அப்படியே பெண்டாக இங்கே எண்டில் ஷார்ப்பாக இருக்கும். எண்டில் ஷார்ப். இங்கே ஒரு சின்னதாக ஒரு முக்கோண ஷேப்பு மாதிரி இங்கே லைட்டாக கர்வு. கண்ணுக்கு நல்ல சர்க்கிளான கண்ணு தான், அதுக்கு நேராக இன்னொரு கண்ணு. மூக்கு சின்னதாக ஒரு புள்ளி வச்சா போதும், சின்னதாக ஒரு புள்ளி மூக்கு, அதுக்கு நேராக அப்படியே ஒரு புள்ளி வச்சு அப்படியே ஒரு யூ, இந்த பக்கம் ஒரு ஆப்போசிட் யூ. வாய் இங்கே வாய் ஓப்பன் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைனு, கீழே அழகாக கர்வு. இங்கே ஐபால், இங்கே ஒரு ஐபால். இங்கெல்லாம் லைட்டாக ஷேடு வரும். இங்கே ஒரு ஷேடு, இங்கே ஷேடு, இங்கே சின்ன ஒரு ஷேடு. அவ்வளோதான். இங்கே ஒரு ஷேடு. அவுட்லைன் பிளாக் பெண்ணில் போட்டுருக்கோம். அவுட்லைனு பென்சில் லைன் மேலேயே அழகாக போட்டுக்கிறோம். ஸ்லாண்டிங் லைன், கோடு ஷேடு, பால், மூக்கு, மவுத், இங்கே தமிழ் வளைவு கர்வு பென்சில் லைன் மாதிரியே போட்டுக்கணும். காலுக்கு
இதுமாரி நிறைய ஸ்கூராக வரணும். இங்கே வேலு அதுமாரி இந்த காலுக்கு பாதி வந்து அந்த இதுமாரி கலர் வேறு கலர் அதுமாரி வேலு. இங்கே சின்னுக்கு இன்னொன்று போடாமல் விட்டுட்டோம். இந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்டு வரும். இந்த பக்கம் அது மாதிரி ஒரு ரவுண்டு ரெட் கலரில் மீன் பண்ணோம். அவ்வளோதான். இப்போ நம்ம தேவையில்லாத லைன்லாம் அழிச்சிடுவோம். வச்சுட்டு கலர் போயிடும். இது 3 கலரு, எல்லோ, ரெட்டு, பிளாக். அவ்வளோதான். இன்னொன்று வந்து அந்த இது சாண்டில் கலர் இல்லாட்டி வெங்காய கலர் 4 கலர் வரும். ஃபஸ்ட்டு எல்லோ அடிக்கிறேன். ஒரு கலர் எடுத்தால் எல்லாமே ஃபுல்லாக எங்கெங்கே எல்லோவோ ஃபுல்லாக அடிச்சிடணும். கலர் பென்சில் தான். ஒரே டைரக்ஷன் அடிங்க. கண்ணுக்குள்ளே போகக்கூடாது. ஒன்லி அவுட்லைன் தான். அழகாக அடிக்கும். ஒரே டைரக்ஷன் அடித்தா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக மேக்ஸிமம் எல்லாமே எல்லோ தான். ஃபுல்லாக எல்லோ. இது மாதிரி ஒரே டைரக்ஷனில் தூரமாக பிடிச்சிக்கிட்டு ஒரே டைரக்ஷன் வச்சா அந்த கோடு தான் அதிகமாக தெரியும். இங்கே எல்லோ, இங்கே எல்லோ, இந்த போர்ஷன் எல்லோ, இங்கே எல்லோ. இப்போ அந்த வெந்தய கலர் வந்து இந்த போர்ஷன், இங்கே இந்த போர்ஷன், இங்கே இங்கே அந்த ஷேடு மாதிரி ஷேடு எங்கெங்கெல்லாம் ஷேடு வருது அங்கே இங்கே லெக்குக்கு அவ்வளோதான். சதா கலர் வேலை முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது இந்த போர்ஷன் இங்கேயும். நெக்ஸ்ட்டு பிளாக்கு. பிளாக் முன்னாடி ரெட் அடிச்சு ரெட்டு இந்த டங்குக்கு இது வந்து அப்படியே இந்த பிளாக் இது மிக்ஸ் ஆகும். அதனால் இங்கே மெயினாக நல்லா டார்க் அடிச்சுட்டு அங்கே கம்மி. அது மாதிரி இந்த கன்னத்தில் 2 ரவுண்டு கடிச்சிடணும். இந்த போர்ஷன் பிளாக், இங்கே பிளாக். அது மாதிரி இந்த போர்ஷன் பிளாக். நெக்ஸ்ட்டு கண்ணுக்கு பிளாக்.
போர்ஷன் லைட்டாக அப்படியே மிக்ஸ் ஆகும். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. கீழே இந்த